இன்றைய நாள் மே 22ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. உஷ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரம், கும்ப ராசி. அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சந்திரன், ராகு, குரு பார்வையில், செவ்வாயுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நாள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் போய் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் ஏற்படுறது. குரு பார்வையில் ராகுவும் சந்திரனும் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் செவ்வாயுடைய குரூர பார்வைன்னு சொல்லக்கூடிய அஷ்டம பார்வையும் இருப்பதனால இன்றைய நாள் கண்டிப்பாக விமான பயணங்கள் செய்யக்கூடிய நபர்கள் தயவுசெய்து கவனமாக இருக்கணும். விமான நிலையங்களில் பிரச்சனை வரலாம், விமானங்களில் பிரச்சனை வரலாம், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாகட்டும், ஷிப் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நிறைய இடங்கள்ல இப்படி நடக்கலாம். இன்றைய நாள் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் கடக ராசி அல்லது கடக லக்னம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க போகிறோம். மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை முடிப்பீங்க. அது நல்லபடியாக முடியும். ஆனால் முடிகிற வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேருவது அப்படின்னாவே அது பயணத்தினால் ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கலாம். நண்பரை பார்க்க போயிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். ஒரு மூத்த நபரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வேறு மொழி பேசக்கூடிய ஆட்கள் மூலியமாக இன்றைய நாள் திடீர் செலவுகளும் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு வரவுகளும் வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கோவப்படாதீங்க. மெயினான வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க போகிறது. 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேரும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும், பெரிய வெற்றியை கொடுக்கும், நம்பிக்கை உருவாகும். வேலையில் ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். 2-3 பேரோட பேர்லாம் வரும். அது ரொம்ப முக்கியமாக உங்கள் பேர் 1ஆவதோ 2ஆவதோ நின்றுட்டு இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு சில பேர் உள்ளே வந்து உள்ளடி வேலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தெய்வ அனுகிரகமே நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, அதுவும் பெண்களுக்கு அந்த நாள் நல்ல பண வரவுகளும் திருப்தியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது அதி கவனமாக இருக்கணும். கனரகம் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்கள், லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், அதே மாதிரி குட்டியான இதெல்லாம் ஓட்டக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாள் பிரயாணங்கள் செய்யும் பொழுது சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த நாள் திடீர் சந்தோஷம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக ஆண்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு பெரிய மச்சங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு நமக்கு தெரியாது ஒரு நண்பரை வந்து பார்ப்பாரு, அவர் ஒன்று சொல்லுவார், உடனே நீங்கள் கிளம்புவீங்க. அது லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். 12-1 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியா. சில பேருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் போய் நம்ம எப்படியாவது வெளியே வரணுங்கிற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். தெரியாமல் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோமோ, தெரியாமல் இந்த விஷயம் நான் பேசிட்டனோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும். பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. பொதுவாக சந்திரன், ராகு, குரு, செவ்வாய் பார்வையில் போய் மாட்டின்னு இருக்கிறது நல்லது கிடையாது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. டப்புன்னு தெரிஞ்ச விஷயமோ தெரியாத விஷயமோ ஒரு விஷயம் முழுமையாக தெரியாமல் பேசக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடையே, மூத்தவங்க இடையே புது நட்பின் மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கும். பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு சஞ்சாரம். குரு பார்வையில் இருந்தாலும், குரு திரிகோணத்தில் இருந்தாலும், செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறதுனால இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கு இன்றைய நாள் சில பிரச்சனைகள் வரலாம். ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வரலாம். ஒரு சில பேருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சினால ஜுரம் வரலாம். எப்படி எது நடக்கும்னு தெரியாது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஆனால் இன்றைய நாள் மற்றவர்கள் மூலியமாக ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் முடிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா 7ஆம் இடத்துடைய பார்வைனா பிரச்சனை கிடையாது, ஆனால் அஷ்டமத்து பார்வை நல்லது கிடையாது. செவ்வாய் அஷ்டமமாக தான் பார்க்குது. அதனால தான் இந்த மாதிரி சரியில்லைன்னு சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகிறோம். நான் நல்லா தான் போனேன் சார், அவன் தான் சார் ஒரு மாதிரி வந்து என்னை அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பைரவர் வழிபாடு செய்து விட்டு போறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். 6ஆம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் மட்டும் கிடையாது, அது ஜெயத்துக்குரிய ஸ்தானமும் 6ஆம் இடம் தான். ஆனால் கன்னி ராசிக்கு மட்டும் பாருங்க, அது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயம் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள், வெற்றியை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒருத்தர் ஜெயிக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னு கேட்டால் பை டிஃபால்ட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா அந்த ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்றைய நாள் நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது. நல்ல நன்மைகள் நடக்கும், நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொறுமையாக எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களில் மிகப்பெரிய ஏற்றம். உடம்பு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம தகுந்த மாதிரி தனித்து உணவுகள் எடுத்துக்கிறது, கொஞ்சம் கோல்டாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. நிறைய விஷயங்கள் இருந்தால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமாக முடிச்சுட்டு வருவீங்க. யாருமே செய்ய முடியாத, யாருமே எட்ட முடியாத ஒரு சில இடங்களில் நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்களில் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தியாகும். நிறைய தகவல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளிவருவாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நாட்களில் என்னென்னா எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள், ஆனால் வெளியே மட்டும் சொல்லாதீங்க. வெளியே சொல்லாமல் செய்யக்கூடிய எந்த விஷயத்துலையுமே பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. 1ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜய ஸ்தானம், முயற்சிக்கான ஸ்தானம். அதில் போய் சந்திரன் ராகு திரிகோணத்தில் குரு செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஆவணங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். லைசன்ஸை மறந்துட்டேன், அதுக்கான சர்டிஃபிகேட்டை மறந்துட்டேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் அபராதம் உண்டு. நிறைய பேருக்கு இன்றைய நாள் மூத்தவங்க மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். எந்த விதமான கோபமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நம்மளால் முடியும், ஏன் நம்மளால் சண்டை போடக்கூடாதுன்னு பிளான் பண்ணக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். ஒரு தெரியாத ஒரு கோபம், சம்மந்தமே இல்லாத டென்ஷன், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். சந்திரன் ராகு சேரும் பொழுது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கன்னு டென்ஷன் ஆகிடப்படாது. இன்றைய நாள் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கிளாரிட்டியாக இருக்கணும். டேர்ம்ஸில் கிளியராக இல்லாமல் நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கப்படாது. இன்றைய நாள் பை ஃபோர்ஸ் ஒரு சந்தோஷத்தினால நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரெண்டாவது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு நாக்கு புண்ணு வரும். உடம்புல வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி இன்றைய நாள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்களுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை உருவாக்கவும் சொல்லலாம். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய வல்லவர்களாக இருப்பீங்க. சாதாரணமாக ஒரு 8 மணி நேரம் ஆச்சுன்னா நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க.
அதில் சின்ன சின்ன தப்பு இருக்கும், அதை ஒரு மணி நேரத்தில் தீர்த்திடுங்க, அதோட தான் முடிஞ்சுது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் இன்றைய நாள் குறி வச்சதை கண்டிப்பாக முடிக்காமல் விட மாட்டீங்க. எந்த கோபமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மொமெண்ட்டில் இதெல்லாம் பண்ணணும், லாஸ்ட் மொமெண்ட்டில் இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் கொடுக்கும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பொறுமையாக கையாள்வது, பொறுமையாக செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், சில பேருக்கு வேலை நிமித்தமான பயணம், சில பேருக்கு அலைச்சல், மறதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனந்த பத்மநாபனை நீங்கள் வழிபாடு செய்வது, பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, முதல் ராசி லக்னம்னு சொன்னால் நான் மேஷம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு, அதுக்கப்புறம் கன்னி. இந்த 3 ராசி லக்னங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அனைவருக்கும் இந்த நாள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மனசாந்தியோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி.